வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயன்மார் புகழ் சோழ நாயனார். இமயமலையில் புலிக்கொடியை பொறித்தவர்கள், உலகையே தமது வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். மங்காத புகழ்பெற்ற சோழர்களின் தலைநகராக விளங்கிய திருத்தலம்தான் உறையூர். அங்கு அரியணை அமர்ந்து அறநெறி வழுவாது ஆட்சி செய்தவர் புகழ் சோழன். பெயருக்கு ஏற்றாற் போலவே வீரத்திலும் கொடையிலும் புகழ்பெற்ற மன்னன் புகழ் சோழன். சிவபெருமானிடமும் அவருடைய அடியார்களிடமும் எல்லையில்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். சிவாலயங்களுக்கு திருப்பணி பலவற்றை செய்து வந்தார். இவர் ஆட்சியிலே சைவம் தழைத்தது. புகழ் சோழர் கொங்கு நாட்டு அரசரும் மேற்கு திசையில் உள்ள பிற நாட்டு அரசர்களும் கப்பம் கட்டுவதற்கு வசதியாக தன் தலைநகரை மலைநாட்டு பக்கம் உள்ள கருவூருக்கு மாற்றிக்கொண்டார். இப்பொழுது உள்ள கரூர் தான் அந்த காலத்தே கருவூர் என்று அழைக்கப்பட்டது. கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்த புகழ் சோழர் அங்கு எழுந்தருளி இருக்கும் ஆணிலை என்ற கோவிலுக்கு சென்று பசுபதீஸ்வரரை இடையராது வழிபட்டு இன்புற்றார். பசுபதீஸ்வரர் புகழ் சோழனின் ஒப்பற்ற பக்தியை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார். அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. பேரரசராகிய புகழ் சோழனுக்கு சிற்றரசர்கள் அவரவர் நிலைக்கு ஏற்ப கப்பம் கட்டி வரும் நிலையில் அதிகன் என்ற குறுநில மன்னன் மட்டும் வரி செலுத்தாமல் இருந்தான். ஆகவே புகழ் சோழன் தம் அமைச்சரிடம் அதிகனை வென்று வர கட்டளையிட்டார். மன்னரின் கட்டளைக்கு அடிபணிந்து அமைச்சர் மாபெரும் படையோடு சென்று அதிகனை வென்று பொன் குவியல்கள், இரத்தின குவியல்கள், யானைகள், குதிரைகள், போரில் மாண்ட வீரர்களின் தலைகள் ஆகியவற்றை வெற்றி பெருமிதத்தோடு கொண்டு வந்தார். படைகளின் வீரம் கண்டு பெருமகிழ்வு பெற்ற புகழ் சோழன் ஒரு தலையில் சடைமுடி இருப்பதை பார்த்தார். சடைமுடி கண்ட அரசர் உடல் நடுங்கியது, உள்ளம் பதைபதைத்தார். அவர் கண்களில் நீர் நிறைந்தது. பெரும் பிழை நடந்துவிட்டதாக மனம் வெதும்பினார். மன்னர் உள்ளம் உருக அமைச்சர்களிடம், என் ஆட்சியில் சைவ நெறிக்கு பாதுகாப்பில்லாமல் போய்விட்டதே. திருமுடியில் சடை தாங்கிய திருத்தொண்டர் என்னால் கொல்லப்பட்டிருக்கிறாரே. என் ஐயனுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். சைவ நெறியை வளர்க்கும் வாழ்வீரர் சிரசை கொன்ற நான் கொற்றவன் அன்று, கொடுங்கோளன். இனியும் நான் இவ்வுலகில் உயிருடன் இருப்பதா என்றெல்லாம் பலவாறு சொல்லி அரற்றினார். மனம் புண்பட்டார். புகழ் சோழனார் தானாக சென்று எந்த ஒரு அடியாரையும் கொல்லவும் இல்லை. போரில் சேனாதிபதி செய்த குற்றத்துக்கு யார் குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் ஆட்சி செய்யும் மன்னவனையே சாரும் என்று கூறி தானே பொறுப்பெடுத்து கொண்டு தன் உயிரை கொடுக்க முன்வந்த உயர்ந்த பண்பு இவருடைய அரச நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தினையளவு குற்றத்தை கூட பனையளவுக்கு கருதும் பண்பாளர் அல்லவா அவர். புகழ் சோழர் என்ற இந்த பக்தர், இந்த சிவனடியார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பார்வையே வேறு. சிவனடியாருக்கு செய்யும் குற்றம் மன்னிக்க முடியாதது என்று கூறி தீக்குளித்து இறக்க துணிந்தார். திருச்சடையுடைய தலையை ஒரு பொன் தட்டில் எடுத்துக்கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை மனதில் தியானித்தவாறே அழற்குண்டத்தை வலம் வந்தார் மன்னர். பொற்றாமரை குளத்தில் குளிப்பார் போல உள்ள களிப்போடு தீப்பிழம்பினுள்ளே புகுந்தார். மெய்யன்பர்கள் மன்னனின் சிவபக்தியை கண்டு உள்ளம் உருகினார்கள். மன்னரின் பெருமையை புகழ்ந்து போற்றினர். மன்னர் தொழுதற்குரிய மகான் என்று கொண்டாடினார்கள். எம்பெருமானின் திருவடி நிழலை அடையும் பெருவாழ்வை பெற்றார் மன்னர் புகழ் சோழர். அவரின் பாத கமனங்களை வணங்கி மகிழ்வோமாக. மீண்டும் மற்றொரு நாயன்மார் கதையில் சந்திப்போம். நன்றி.